أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسل بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد الذي كلمت البركة بذاته وروحه وتعذرت العلالم بطيب ذكره وريان وقال الله تعالى في كلامه القديم بفضل المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم حب الدنيا كأسد بخطيئته أو كما قال عليه الصلاة والتسليم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இஸ்லாமிய பெற்றோர்களே, சகோதரர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் கோடானு கோடி படைப்புகளை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளும் ஏதோ ஒரு வகையில் மனிதர்களுக்கு பயன்படுவதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த படைப்பும் நீங்கள் இந்த படைப்பால் மனிதனுக்கு பயன் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒன்று நேரடியாக அந்த பொருளுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கும், இல்லாவிட்டால் வேறு ஏதாவது வழியாக அந்த பொருளை நாம் பயன்படுத்துவோம். மனிதனுடைய கடமைக்கு மட்டுமே இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுகிறார்கள், அத்-துன்யா குலிபத் லக்கும், இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மறுமைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தினுடைய எல்லா பொருளையும் மனிதனுக்காக அல்லாஹ் படைத்துவிட்டு மனிதனை பார்த்து சொல்லுகிறான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவம் செய்யலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை என்பது எனக்காகவும் மறுமையாளுக்காகவும் இருக்க வேண்டும் என்பதை மனித சமுதாயத்திற்கு எழுதுகிறார். அந்த வகையில் இந்த உலகத்தோடு நாம் வாழுகிற இந்த காலத்தில் மறுமைக்கான தயாரிப்புகள் என்பது ரொம்ப அவசியமானது. உலகத்தினுடைய ஆசைகளை, அதனுடைய இன்பங்களை, அதனுடைய இந்த அலங்காரங்களை எல்லாம் பார்த்து ஏமாந்து விடாமல் மனிதன்
இந்த உலகத்தை அனுபவிக்கிற அதே சமயத்தில் தன்னுடைய அமைப்புகளின் மூலமாக ஆசிரியத்திற்கான தயாரிப்புகளையும் இறைநெருக்கத்தையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது மனிதனிடமிருந்து இறைவன் எதிர்பார்க்கிற விஷயம். அந்த வகையில் இந்த உலகத்தில் வாழவும் வேண்டும், இந்த உலகத்தை விட்டும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவும் வேண்டும் என்கிற அந்த தாரகத்தில் தான் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் பயணித்தார்கள், அவர்களுடைய வழிபாடுகள் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மஸ்னவி அப்படின்னு ஒரு கிதாபில் எழுதுறாங்க, இந்த உலகம் என்பது ஒரு கடலை போன்றது. இந்த உலகம் என்கிற கடலில் மனிதன் எப்போதும் மூழ்கிவிடக்கூடாது, அது அவனுக்கு அழியும். அதே சமயத்தில் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கவும் முடியாது. காரணம் அது அவனுக்கு அவசியம். தண்ணீர் இல்லாமல் மனசு இருக்கவும் முடியாது, தண்ணீரை மூழ்கியும் ஆக முடியாது. ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை ஒரு அழகான உதாரணத்தில் அல்லாஹ் அலைஹி நமக்கு விளக்குகிறார்கள். இந்த உலகம் என்பது ஒரு கடல் மாதிரி. இந்த கடலில் நீங்கள் ஷரீஅத் என்கிற தரீகத் என்கிற கப்பலில் தான் பயணிக்க வேண்டுமே ஒழிய இந்த கடலில் நீங்கள் போய் முங்கிவிடலாம் என்று மூழ்கிவிட்டால் அது உங்களுக்கு அழியும். அப்படி இந்த உலகம் என்கிற இந்த கடலிலே பயணிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஷரீஅத் என்கிற கப்பலையும் தரீகத் என்கிற கப்பலையும் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த கப்பலிலே பயணித்துதான் நம்முடைய முன்னோர்கள், பெரியார்கள், வழிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை அடைந்தார்கள். இந்த உலகத்தில் நாம் ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமும் மறுமையில் போய் இதுக்காகவா உலகம் ஆசைப்படுவோடு ஒரு கை சேதப்படுகிற சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது. அக்பர் இலாஹாபாதி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நீதிபதி, வடநாட்டுடைய நீதிபதி, ஜஸ்டிஸ், அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை படிப்பணி மூலமாக கிதாபுகளை பதிவு செய்கிறார். அதை இந்த இடத்துல சொல்லுவதை உச்சிதமாக கருதுகிறேன். அவர் சொல்றாருன்னா, நீதிபதிகளுடைய பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் முதலில் நீதிபதிகளுடைய சபைக்கு போவது போட்டு நல்லா கேட்டால் அந்த சபைக்கு நான் போகிறேன். போகக்கூடிய நேரத்தில் என்னுடைய தந்தை அவருடைய கையிலே ஒரு பலூனை வச்சுக்கிட்டு எனக்கு பின்னாடியே வந்தார். சபையிலே வந்து என்னிடத்தில் அந்த பலூனை கொடுக்கிறார். அந்த இருக்கிற பெரிய சபை முதல்ல பதவியேற்று வந்திருக்கிறாரு. நீதிபதிக்கு எப்படியெல்லாம் அவரை வாழ்த்தி பாராட்டி அவரை புகழ வேண்டும். இந்த இடத்துல வந்து ஒரு விளையாட்டு பலூனை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அக்பர் சொல்லுகிறார்கள், கடுமையான கோபம் என்னுடைய தந்தைக்கு. இந்த இடத்துல போய் பலூனை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு கேவலப்படுத்துகிறாரே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய தந்தையின் இடத்திலே சொல்லுகிறார், நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த பலூனுக்கு ரொம்ப ஆசைப்படுற, இந்த பலூன் அதை நீ கேட்க ஆரம்பிச்சா வாங்கி கொடுக்காத வரைக்கும் நீ அமைதியாக மாட்டேன். அவ்வளவு பிடிச்ச பலூன் உண்டு. அதனால இதை நான் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லும் போது இன்னும் கோபம் வந்துச்சு. சின்ன குழந்தையில விளையாடுறதே இயல்பு. இப்ப கொடுத்து கொடுத்துட்டு அதுக்கு நியாயம் சொல்றாருன்னு சொல்லி கடுமையான கோபத்தில் இருக்கிற போதுதான் அக்பர் இலாஹாபாதியினுடைய தந்தை அக்பர் இலாஹாபாதிக்கும் அங்க இருக்கிற அந்த அத்தனை வக்கீல்களுக்கும் ஒரு பாடம் சொன்னார். சின்ன குழந்தைகள் நீங்கெல்லாம் இந்த பொருளை ரொம்ப ஆசைப்பட்டு விளையாடுனீங்க. இப்போது இந்த பொருளை பார்க்கிற போது உங்களுக்கு கோபம் வருகிறது. இதை போல நாம் சின்ன வயசுல இதுக்கு போய் ஆசைப்பட்டோம்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த நிலைமை இங்கே உங்களுக்கு வருவது பெரிய விஷயம் இல்லை. ஆசிரியத்தில் போய்
ஒரு பொண்ணு நீங்க ஆசைப்பட்டு இந்த பொருளுக்கா நாம ஆசைப்பட்டோம்னு சொல்லி மறுமையில நீங்கள் கை செய்யப்படுகிற சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி உங்களுடைய இந்த உலகத்தின் அமல்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு வல்லுநர் வச்சு பாடம் நடத்தினார். சாதாரணமாக விளையாட்டாக சொல்லப்படுகிற செய்தியாக இருந்தாலும் மிகப்பெரிய பாடம் இதில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எதை பிரியப்படுகிறோமோ, எதை ஆசைப்படுறோமோ அதுதான் அல்லாஹ் மறுமையில் கொடுக்கிறோம். நாம் ஆசைப்படுகிற பொருள் அங்கே போய் கை செய்யப்படுகிற விதத்தில் இருந்து விடக்கூடாது. மிகப்பெரிய ஆசையாக இருக்க வேண்டும். வலிமார்கள் அப்படித்தான் தங்களுடைய ஆசைகளை அமைத்துக் கொண்டார். எந்த அளவுக்கு அவர்களுடைய அமல்களின் மூலமாக அவர்களுக்கு சுவர்க்கம் கூட நோக்கமாக இருக்கார். அவங்க வரலாறு ரொம்ப பெரிய பெரியார். அவங்க சொல்றாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தி. நான் ஒரு தடவை ஒரு நாட்டு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறேன். மலையடி வாரத்திலே அந்தாங்கியா என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியினுடைய மலையடி வாரத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அந்த காட்டிலே ஏதோ விதிமுறைகளை சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு அருமாவையே நான் போக வேண்டும். போனவுடன் அந்த பெண்மணி மிஸ்ரியே என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். இவளுக்கு எப்படி தெரியும்? நான் அந்த பெண்மணியிடத்திலே கேட்டேன், என்னுடைய பெயர் உனக்கு எப்படி தெரிந்தது? அந்த பெண்மணி இடத்திலே சொன்னான், இந்த வான பூமியினுடைய யாருடைய கையிலே இருக்கிறதோ அவன் எனக்கு உங்களுடைய பெயரை சொல்லிக் கொடுத்தான். நீங்கள் தானே மிகப்பெரிய ஆதாயம் செய்யும். உங்களிடத்தில் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அந்த பெண்மணி கேட்டார், நன்மகள் அப்படின்னு சொன்னா என்ன? சொன்னாங்க, நல்லவன் அப்படின்னு சொன்னாங்க இறைவனுக்காக வேண்டி வழங்குவது. சரி, இறைவனுக்காக என்று நீங்கள் வணங்குகிறீர்கள், அல்லாஹ்வுக்கு வணங்குகிறது சொல்றீங்கல்ல, வணங்கி முடிச்ச பின்னால உங்களுக்கு ஏதாவது கேட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஆமா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு வணக்கத்துக்கு பின்னாலே என்னுடைய தேவையை நான் இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அந்த பெண்மணி சொன்னாங்க, அதுக்கு பேர் அல்லாஹ்வுக்காக வணங்குறதான்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெண்மணி ஒரு செய்தி சொன்னாங்க. சொல்றாங்க, அந்த செய்தியை கேட்ட பின்னால எனக்கு மிகப்பெரிய வெட்கமாக ஆகிவிட்டது. 20 ஆண்டு காலங்கள் இந்த நாட்டிலே தன்னந்தனியாக நான் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். 20 ஆண்டு காலங்களாக வணங்குகிற இந்த வணக்கத்தில் ஒரு தடவை கூட அல்லாஹ்விடத்தில் நான் என்னுடைய தேவையை கேட்டதில்லைன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். பெண்களினுடைய வாழ்க்கை என்பது வழிமாறுகளினுடைய வாழ்க்கை என்பதை இப்படித்தான் இருந்தது. பெண்களும் கூட விலாயத்தினுடைய அந்த அந்தஸ்திலே சளைத்தவர்கள் இல்லை என்கிற வகையில் பெண் வழிமாறுகளின் வரலாறுகளை படிக்கிற போது புரிகிறது, அவர்கள் அத்தனை பேரும் இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார். பெரியார் அவங்க தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள். அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய இபாதத்தின் மூலமாக எனக்கு சுவர்க்கமோ நரகமோ நோக்கவில்லை. அல்லாஹ் என்ன விருப்பப்பட்டு நரகத்தில் தூக்கி போட்டாலும் அதை நான் பொருந்திக்கிறதுக்கு தயார். எனக்கு இறைவன் வேண்டும். பெரியார்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அவர்கள் ஆசைப்படுகிற ஆசைகள் என்பது எல்லாவற்றையும் தாண்டி உயர்ந்த இடத்தில் அவர்களின் ஆசை இருந்தது. அல்லாஹ் எனக்கு வேண்டும், அல்லாஹ்வை நான் அடைய வேண்டும், இறைவனுடைய என்னுடைய உள்ளம் ஒன்றி போய்விட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் அவர்களின் இபாதத்துகள், அவர்களின் செயல்கள், அவர்களின் அமல்கள் எல்லாம் இருந்திருக்கிறது என்றால், அவர்களுடைய பாடங்களில் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம் எடுக்கிற பாடம் இதுதான். நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் இந்த உலகத்தில் அருந்த பொருளுக்காக நம்முடைய இபாதத்துகளை அமைத்து விடக்கூடாது. நம்முடைய இபாதத்துகளோ நம்முடைய செயல்பாடுகளோ நம்முடைய எந்த விஷயங்களும்
அற்ப வசதிக்காக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதால், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசத்தை எல்லாம் தூக்கி போட்டதனால அல்லாஹ் அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் அவர்களுடைய கையிலே கொடுத்தார். இப்ராஹிம் அவங்க நெடுநீண்ட காலம் அரசனாக மன்னனாக ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள். இப்ராஹிம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாதி வரலாறு அவங்க ராஜ வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் சுவைத்துக் கொண்டு மிகப்பெரிய ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருந்த இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ஞானம் பெறுகிறது. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை சரியில்லை, உலகத்தினுடைய சுமபோகத்திலே லைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வர வேண்டும் என்கிற உணர்வு வந்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுட்டு தொடர்ந்துட்டு தனியா காட்டுக்கு வந்துட்டான். வந்து இறைவனுடைய நெருக்கத்திலே தன்னை ஆழ்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திக்கு தியானத்திலே இருக்கிற போது அங்கே அமைச்சர்களிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இப்ராஹிம் கிட்ட வந்துட்டாங்க. நீங்க திரும்பி இருந்து ஆட்சி செய்யணும், மக்கள் எல்லாம் உங்களுடைய ஆட்சியை விரும்புகிறார்கள். ரொம்ப நீளமான ஆட்சி செஞ்சாங்க, மக்களுக்கு பிடித்தமான ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள், நீங்கள் வந்து ஆட்சி செய்வீர்கள். ரொம்ப தூரம் கூப்பிட்டு பார்த்தாங்க, பல தடவை கூப்பிட்டாங்க. இப்ராஹிம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக ஒரு கட்டத்தில் அந்த அமைச்சர்கள் கேட்டார்கள், ராஜ வாழ்க்கையை விட்டுவிட்டு இங்கே காட்டிலே பரதேசியை போன்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த வாழ்க்கையில நீங்க அப்படி என்னதான் கண்டீங்க? ஏன் இந்த வாழ்க்கையிலிருந்து திரும்பி வரமாட்டேன்னு சொல்றீங்கன்னு கேட்கும் போது இப்ராஹிம் உங்களுக்கு நான் என்னுடைய வாயால வார்த்தைகளான பதில் சொல்றதை விட என்னுடைய செயல்களான பதில் சொல்வது உசிதமாக இருக்கும் என்று சொல்லி அந்த அமைச்சர்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆறு பக்கம் கூப்பிட்டு போறாங்க. ஆற்றங்கரையில நின்று ஒரு இரும்பு ஊசி, சின்ன ஊசியை எடுத்து ஆத்துல தூக்கி போடுறாங்க. போட்டுட்டு அவங்களுடைய அரசு சபையில இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேர் கேட்கிறார்கள், நீங்க எல்லாம் நான் அரசராயிருக்கும் போது மன்னராயிருக்கும் போது நான் எதை சொன்னாலும் கேட்பீங்கல்ல, எதுவுமே என்னையா இருப்பீங்க, அவ்வளவு தூரம் என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் தானே நீங்கள் எல்லாம். இப்ப சொல்றேன், ஒரு இரும்பு ஊசியை அந்த ஆத்துல தூக்கி போட்டிருக்கேன், அந்த ஊசியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. தண்ணீரை போடப்பட்ட ஊசியை யாராலும் கொண்டு வர முடியும்? அமைச்சர்கள் யாரும் அதற்கு கொண்டு வரவில்லை. கடைசியாக இப்ராஹிம் அதிகாரங்கள் அந்த ஆற்றங்கரையிலே நின்று கொண்டு அங்கே இருக்கிற மீன்களுக்கு கட்டளையிட்டார்கள், என்னுடைய ஒரு இரும்பு ஊசி ஆற்றுக்குள்ள விழுந்துருச்சு, அதை கொண்டு வந்து விடுங்கள். வரலாற்றிலே வருகிறது, ஆயிரக்கணக்கான மீன்கள் அதனுடைய வாய்களிலே ஊசிகளை வைத்துக் கொண்டு வந்து இருக்கிறது. சில மீன் இரும்பு ஊசியை வச்சிருக்குது, சிலது ஸ்டீல்ல, சிலது வெள்ளியில, தங்கத்தில எல்லாம் ஊசிகளை வைத்துக் கொண்டு இருக்கிறது. இப்ராஹிம் அவங்க எந்த ஊசியை தூக்கி போட்டாங்களோ அதை மட்டும் கையை எடுத்துக்கிட்டு இதுதான் என் ஊசி, நீங்க எல்லாம் எடுத்துட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. இந்த வரலாறு கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொன்னவர்கள் செய்தி, இந்த உலகத்தினுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் சுகங்களையும் எல்லாவற்றையும் துறந்து விட்டு போன அந்த பெரியார்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வேற ஆட்சிகள ஆட்சி அவர்களுடைய கட்டமைப்பு கொடுத்துறாங்க. மறுமையிலையும் அவர்களின் ஆட்சி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்களை உலூமுல் ஆகிரா என்கிறார்கள். மறுமையில் அவர்களின் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பான். அவர்களுக்கு கீழே ஒரு பெரிய ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கும்.
இதுவெல்லாம் அல்லாஹ் இறைநேச செல்வர்களுக்கு கொடுப்பது எதற்காக என்றால் அவங்க இந்த உலகத்துடைய ஆசாபாசத்தை திறந்தாங்க. அவர்கள் வாழுகிற போது சாதாரணமான வாழ்க்கை. நீங்க வழிபாடுகள் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு தனியா தெரியுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். மக்களோடு மக்களாக இருப்பார்கள். மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஏதோ ஒரு அந்தஸ்து இருக்கும். அந்த அந்தஸ்தின் மூலமாக இறைவனுக்கு தீர்வுள்ளார்கள். ஷாஜஹான் முகலாய மன்னர்கள்ல ரொம்ப பிரபலியமான அவருக்கு 4 ஆம்பளை பசங்க. அதுல தாராஷூப் அப்படின்னு ஒருத்தரும் அவுரங்கசீப் இந்த 2 பேருக்கும் ஷாஜஹானுக்கு பிறகு மன்னராக வேண்டும் என்ற ஆசை. இந்த தாராஷூப்ங்கிறவரு அந்த ஆட்சிகளையும் அதிகாரத்தையும் கையிலே வைத்துக் கொண்டு தான் தோண்டித்தனமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை. அவுரங்கசீப் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர், இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய கையில் அந்த அதிகாரம் வந்தால் மக்களை எல்லாம் சரியான வழியிலே நடத்தலாம் என்கிற நல்ல எண்ணத்தில் அந்த பதவிக்கு ஆசைப்படுகிறார். 2 பேருக்கும் ஆசை. அவங்க அதிகமா அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை அந்த அவங்க இருக்கிற ஊருக்கு ஒரு பெரியார் வர்றார். ஒரு பெரியார் வந்திருக்கிறார். அந்த பெரியாருடைய பிரத்யேக தன்மை என்னவென்றால் அவர் என்ன துஆ செய்தாலும் அது உடனே கபூலாகி முஸ்தஜாபு தஅவாத், துஆக்கள் உடனடியாக கபூலாக்கப்படுகிற ஒரு மனிதர் ஊருக்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனேயே இந்த தாராஷூப் என்ன பண்ணாரு, ஓடி போய் அந்த பெரியார்கிட்ட என்னுடைய தந்தைக்கு பின்னால் எனக்கு அந்த ஆட்சி வர வேண்டும் என்று அவரிடத்திலே துஆ செய்ய சொல்ல வேண்டும் என்று ஓடி போய்விட்டார். போய் அந்த பெரியாரை பார்க்கறதுக்கு போறாரு. அந்த பெரியார் மன்னருடைய பையன் வந்திருக்கிறார், ஷாஜஹானுடைய பையன். அவரை கூப்பிட்டு தன்னுடைய பக்கத்துல உட்கார சொன்னார். பக்கத்துல உட்கார சொன்னாலும் அவர் பெரியவங்களுக்கு முன்னாடி உட்காரக்கூடாதுங்கிற ஒரு மரியாதை கீழே உட்கார்ந்துட்டார். இல்ல நான் கீழே உட்கார்ந்துடுறேன். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு எடுத்து போகிற போது அந்த பெரியாரிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய தந்தைக்கு பிறகு எனக்கு ஆட்சி வர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அந்த பெரியார் சொன்னாரு, உனக்கு உன்னுடைய தந்தைக்கு பிறகு ஆட்சி வர, உனக்கு துஆ செய்யறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவர் போனார். அடுத்த நாள் அவுரங்கசீப் அதே மாதிரி வந்தார். அவுரங்கசீப் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து சொன்னார். அவுரங்கசீப் அந்த பெரியார் பக்கத்துல உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த பின்னால அந்த பெரியார்கிட்ட அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னுடைய தந்தை ஷாஜஹானுக்கு பிறகு என்னுடைய கையில் ஆட்சி வர வேண்டும், நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப அவுரங்கசீப் அந்த பெரியார் சொன்னாரு, உன்னுடைய தந்தையின் ஆட்சியும் அதிகாரமும், உன்னுடைய தந்தையினுடைய சிம்மாசனமும், உன்னுடைய தந்தையின் கிரீடமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சிம்மாசனத்தை நான் கொடுத்துட்டேன், என் பக்கத்துல உட்கார்ந்தல, உனக்கு சிம்மாசனம் கிடைச்சோம். உன்னுடைய தலையில் உன்னுடைய தந்தையின் கிரீடம் வர வேண்டும் என்றால் அந்த பெரியார் சொன்னார், உனக்கு தினமும் ஒருத்தர் ஒன்று செய்யறதுக்கு தண்ணி ஊத்துறாங்க, அவர் நினைச்சாதான் முடியும். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தூக்கி வாரி போட்டுச்சு. தினமும் தண்ணி ஊத்துற ஒரு சாதிப்பு, அவர்களுக்கு தான் உன்னுடைய ஆட்சியின் கிரீடம் இருக்கிறது, அவர் உனக்கு போட்டு விட்டாதான் அந்த ஆட்சியில உட்கார முடியும்னு சொன்னாங்க. நாம யாரும் பெரியாரும் நினைச்சு வந்திருக்கிறோமோ அந்த பெரியாரும் வேற ஒருத்தர் சொல்றாங்க, அவர் பார்த்தா என்னுடைய சாதிப்பு. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓடோடி போனாங்க. போய் அவர்களினுடைய அந்த காதிமிடத்திலே சொல்லுகிறார்கள், என்னுடைய தலைப்பாகையை என்னுடைய தலையிலே வைத்து விடு. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன உடனே அந்த காதிமுக்கு கையில வடபடுத்து போச்சு. என்ன சொல்றீங்க? உங்களுடைய செருப்புகளை திருப்பி வைத்துக் கொண்டிருந்த நான் உங்களுடைய தலைப்பாகையில் எப்படி கை வைக்க முடியும்? முடியாதுன்னு மறுத்துட்டார்.
இல்லை நீ கண்டிப்பாக போட்டு விட்டு தான் ஆகணும், நான் சொல்கிறேன்ல போடு. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தலையில் அவர் தலைப்பாகையை போட்டு விட்டார். அதுக்கு பின்னால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹா, இதுவரை நம்முடைய உண்மையான தன்மையை மக்களுக்கு முன்னால் மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், அவுரங்கசீப்புக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் இங்கே இருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாற்றிலே இந்த வரலாற்று நிகழ்வை எழுதுகிறார். நான் சொல்ல வருகிற செய்தி, பெரியார்கள் என்பவர்கள் அவர்கள் தங்களை தனியாக மக்களுக்கு முன்னால் காண்பித்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக வாழ்ந்தாலும் அவங்களுடைய கையில் அல்லாஹ் அரசர்களினுடைய அதிகாரத்தையும் அரசர்களை அரச கட்டிலே அமர வைக்கிற அதிகாரங்களையும் கொடுத்திருப்பான் என்பதை வலிமார்களினுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே இந்த உலகத்தை துறந்து வாழக்கூடிய பெரியார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் ஆட்சி செய்கிற அதிகாரங்களை கொடுக்கிறான் என்கிற போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை துறந்து வாழுகிற போது எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை, நம்முடைய வீடுகளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெரியார்களின் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி கொள்ளக்கூடிய மேன்மக்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.